ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா சப்பாத்திக்கு சும்மா டேஸ்டியான வெள்ளை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார் இது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். ஒரு வேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்க்கலாம். பட் முந்திரி பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் குருமாவுக்கு முந்திரி பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தாளிப்புக்காக ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டை, கூட ஒரு ஸ்டார் நட்சத்திர சோம்புன்னு சொல்லலாம், அது ஒரு கிராம்பு, கல்பாசிப்பு, ஒரு ஜாதித்திரி, ஒரு பிரியாணி இலை, இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதை எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்க தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்க பொருளை இது கூட சேர்த்துடலாம். இது கொஞ்சம் லேசாக செவந்ததுக்கப்புறமா இது கூட வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துடலாம். தக்காளியில் வெங்காயம் சேர்த்துடலாம். இது குருமா ஒயிட் குருமா அப்படின்றனால நம்ம இதுக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம். இப்போது ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீல வாட்டில் கட் பண்ணி வச்சு தான் அதை சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை கீறிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நீங்கள் இதுக்கு என்ன காய்கறி சேர்க்க விரும்புகிறீங்களோ அந்த காய்கறியெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஓகே, சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது 3 எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக ஒரு பெரிய கேரட்டு, ஒரு 3 பீன்ஸு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூடவே ஒரு 4 புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஸோ 4 புதினா இலைகள் சேர்க்கும் போது இந்த டிஷ் ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். புதினா இலை நிறைய சேர்க்கக்கூடாது, 4 இலை மட்டும் சேர்த்துக்கோங்க, போதுமானது. மல்லி இலை நம்ம கடைசியாக தூவி இறக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ சேர்க்கலை. இப்போது நம்ம சேர்த்துருக்க எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒயிட் குருமா செய்து ரொம்பவே சிம்பிள், பட் டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரை அலசிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். குருமா உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி நிறைய சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா நிறையா சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாக சேர்க்க பிடிக்குன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. வீடியோவில் பார்த்துட்டே தண்ணி கீழே ஊற்றிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு விசில் விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஒயிட்டாக இருக்குது. தக்காளி சேர்த்தோன்னா கலர் மாறும், அதனால தக்காளி சேர்க்கலை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு புளிப்பு எதுவும் தேவைப்படுதுன்னா ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எனக்கு இதுவே ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. இதில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்க பொருளே போதுமானது தான். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போது ப்ரெஷரில் நல்லா போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஒயிட் குருமா தயாராகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாக, ரொம்ப கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்குது. இது சப்பாத்தி, புரோட்டா இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், பட் அந்தளவுக்கு ஆப்டாக இருக்காது. சப்பாத்தி புரோட்டாவுக்கு ரொம்பவே ஆப்டாக, ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. குக்கர் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் உள்ள பச்சை வாசனைலாம் நல்லா ரிலீஸ் ஆகி வெளியே போட்டோம். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஒயிட் குருமா தயார். அவ்வளோதான்.
ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்பாத்திக்கு டவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து தேய்ச்ச சப்பாத்தி அதில் போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதான். நம்ம நார்மலாக கோதுமை மாவில் கொஞ்சம் போல் உப்பு, அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். சப்பாத்தி கல்லில் தேய்ச்சி போட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கம் திருப்பி செவந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். சப்பாத்தி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சப்பாத்தி ரெடி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி ஹார்டாக இருக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் திருப்பி போட்டு எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான சப்பாத்தியும் தயாராகிடுச்சு. கூடவே தொட்டுக்கிறதுக்கு வெள்ளை குருமாவும் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவிஷ்கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போலாம் வீடியோஸ் போனால் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.